ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேப்பச்சினோ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, தேவைன்னா பார்த்துக்குங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது போல் பீட்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இந்த கேப்புச்சினோ மிக்சர் ரெடி ஆகிறதுக்கு கண்டிப்பாக 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். டார்க் ப்ரௌன் கலர்லேருந்து லைட் ப்ரௌன் கலர் மாறி இருக்குது. இந்த கேப்புச்சினோ மிக்சர் நீங்கள் அதிகமாக செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நம்மளோட கேப்புச்சினோ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேப்புச்சினோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் காஃபி மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சூடான பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம கலந்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் கேப்புச்சினோ மிக்சர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ கலந்து வச்சுருக்க அந்த மிக்சரை 3 ட்ராப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணின மிக்சர் திக்காக இருந்தால் தான் இது போல் மேலே ஃப்ளோட் ஆகும், இல்லைன்னா உள்ளே போயிடும். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா டூத் பிக் எடுத்துக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே ஸ்லோவாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட காஃபி ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக காஃபி பவுடர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து திக்காக கரைச்சி வச்சுடுங்க. இப்போ இந்த காஃபி மிக்சரை கொஞ்சமாக நடுவில் சேர்க்கலாம். ஒரு டூத்பிக் இல்லை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிம்பிளான இன்னொரு காஃபி ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் காஃபி பவுட்ரு கூட மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேப்புச்சினோ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.